நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும். அது மோவாபின் எல்லைகளை நொறுக்கி சேத் புத்திரர் எல்லாரையும் நிர்மூலமாக்கும். அப்போ காலமா அவங்க என்ன நினைச்சாங்க, மெசியா பிறக்கும் போது ஒரு நட்சத்திரம் வரும்னு. அதனால மெசியாவோட பிறப்பை அவங்க எப்போதுமே ஒரு நட்சத்திரத்தோட தான் அவங்க சேர்த்து அதை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதனால அவங்க மெசியாவை மாத்திரம் எதிர்பார்த்துக்கிட்டுல, வானத்தையும் அண்ணாந்து பார்த்துக்கிட்டே தான் இருந்தாங்க, ஏதாவது புதுசா தெரியுதா அப்படின்னுட்டு. சரி, இப்போ நம்மளை யாராவது கேட்டாங்கன்னா, சூரியன், சந்திரன், நட்சத்திரம் இதெல்லாம் இருக்கு, எதுக்காக கடவுள் இதெல்லாம் படைச்சாரு அப்படின்னு கேட்டா, நம்ம பெரும்பாலும் என்ன சொல்லுவோம், வெளிச்சத்துக்காக. அதுதான் பிரைமரி ரீசன் சொல்லுவோம். அடுத்தது நாள், கிழமை, காலங்களை அதெல்லாம் உணர்றதுக்குன்னு. ஆனா தேவன் அந்த ரீசனை கொடுக்கல. வாசிங்க ஆதியாகமம் 1 அதிகாரம் 14வது வசனம். பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவது, அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்க கடவது என்றார். அப்போ நட்சத்திரம், சூரியன், சந்திரன் இதையெல்லாம் அவர் எதுக்கு உருவாக்குனார்னா, அடையாளங்களுக்காகவும் காலங்களுக்காகவும் அப்படின்னு போட்டிருக்கு. ஃபார் சைன்ஸ் அண்ட் சீசன்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் போட்டிருக்கு. சைன் அப்படிங்கிற வார்த்தை எபிரேய வார்த்தை ஓடி அப்படின்னு வருது, சைன். அப்போ அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, ஏதோ நடக்க போற ஒரு முக்கியமான காரியத்தை நமக்கு வெளிப்படுத்துறதுக்கு ஒரு அடையாளம் அப்படின்னு அர்த்தம். ஏதோ ஒரு முக்கியமான காரியம், அது நல்ல காரியமாகவும் இருக்கலாம், அது கெட்ட காரியமாகவும் இருக்கலாம். ஆனா ஏதோ ஒன்று நடக்க போகுது அப்படிங்கிறத நமக்கு காண்பிக்கிறதுக்காக வானத்துல ஒரு அடையாளம் அப்படின்னு அர்த்தம். தட் இஸ் சைன், ஓடி.